மக்களே வணக்கம். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போம். இன்றைக்கி நம்ம ஒரு சிவன் கோவிலுக்கு போகிறோம். அந்த சிவன் கோவிலை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, சென்னையில் உள்ள குன்றத்தூர் பகுதியில் ஒரு குட்டி கிராமத்தில் திருவண்ணாமலை கோவிலை போலே கட்டியுள்ளனர். அந்த கோவிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீஸ் மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோவில் உள்ள போனதும் பிள்ளையாரை பார்த்துட்டு வலது பக்கம் முருகர் சன்னதி, மூலவர் லிங்கத்தை இப்போ பார்க்குறோம். மூலவர் ராமநாதீஸ்வரர், அம்பாள் பர்வதவர்தினி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இதை பார்க்குறப்ப கண்ணுக்கு நம்ம ரொம்ப அழகாக சாமி தெரியுறாங்க. அடுத்தது திருவண்ணாமலையில் இருக்கிற லிங்கங்கள் போல் இங்கேயும் கட்டியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்திரலிங்கம். இந்த லிங்கத்தை பார்க்கும்போது நம்ம திருவண்ணாமலையிலே போய் தரிசனம் பண்ணது போல் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ரெண்டாவது அக்னிலிங்கம். மூன்றாவது யமலிங்கம். நான்காவது நிருதிலிங்கம். இந்த லிங்கத்தின் பக்கத்தில் அத்தி மரம் உள்ளது. இந்த அத்தி மரம் பார்க்க அழகாகவும் இருக்குது. இப்போ அதில் குட்டி குட்டி காயும் வச்சுருக்கு. இதுதான் நாட்டு அத்தின்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் நவக்கன்னிகளும் நாகராஜாவும் இருக்கிறாங்க. அடுத்து வர்ணலிங்கம். இந்த இடத்துக்கெல்லாம் போகிறப்ப நமக்கு மனசு ரொம்பவும் லேசாகவும் அமைதியாகவும் இருக்குது. ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்குது. அடுத்து வாயுலிங்கம். மக்களே, உங்களுக்கு எப்போல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஒரு சோர்வாக இருக்கோ, அப்போ ஒரு சிவன் கோயில் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது துர்க்கையும் சண்டிகேஸ்வரரும். ஒரு ஈவினிங் டைமில் போய் பாருங்கள். ரொம்பவும் அங்கே இருக்கிற சூழ்நிலை, அங்கே இருக்கிற பறவைகளின் சத்தம் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இதை நீங்கள் பார்க்குறப்ப போய் ஒரு திருவண்ணாமலையை சுற்றிட்டு வந்த ஃபீல் உங்களுக்கு வரலாம். இந்த பக்கம் மாமுனிவர்கள். இவர்தான் ஜம்பு மகரிஷி. அதை அடுத்து விஸ்வாமித்திரர். இங்கு குரு பகவானுக்குன்னு தனி சன்னதி வச்சிருக்காங்க. இங்கே வியாழக்கிழமை ஆனால் இங்கே குரு பகவானுக்கு தனியாக பூஜைகள் நடத்தப்படுகிறது. இவர் அகஸ்திய மாமுனி. இவர்கள் வழி வந்தவர்கள் தான் நம்ம. அடுத்து குபேரலிங்கம். இந்த குபேரலிங்கத்தை பார்க்குறப்ப உங்களுக்கும் குபேர யோகம் வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கடைசியில் ஈசானிய லிங்கம். அதை அடுத்து நவகிரகங்கள். எப்பெல்லாம் உங்களுக்கு நவகிரகங்களுடைய தாக்கம் ஏற்படுகிறதோ அப்போல்லாம் நீங்கள் நவகிரகங்கள்
கோவிலுக்கு போயிட்டு ஒரு 9 முறை சுற்றிட்டு வாங்க மக்களே. கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீரும். கடவுள் மேலே நம்பிக்கை வையுங்க. கடவுள் நம்மளுக்கு எந்த நேரத்துலையும் நம்மளை காப்பாற்றுவார். இதை அடுத்து சனீஸ்வர சன்னதியும் இங்கு தனியாக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே சனிக்கிழமை ஆனால் அதுக்கும் தனியாக பூஜை பண்ணுறாங்க. நன்றி.